இந்த சீன்ல நம்ம லீ யூவோ அந்த திருடர்களோட தலைவன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் அந்த ஆளை பார்த்து உன்னோட மீதி வாழ்க்கைக்கே என்னோட பெஸ்ட் விஷஸ்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா இந்த நாவலோட ஹீரோவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே இவன் இந்த திருடனை மீட் பண்ணிட்டான். அதனால இவன் தன்னை ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றான். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஏன்னா கிங் ஆஃப் தீவ்ஸையும் பார்த்தாச்சு, கூடவே கொஞ்சம் காசும் சம்பாதிச்சாச்சு. இதோட இவன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறான். லீ யூவோ அவனோட மேன்ஷனுக்கு போனதும் அங்க அவனோட ஒய்ஃப் நல்லா மேங் எக்ஸசைஸ் அப்புறம் ஃபைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவ இவனை பார்த்ததுமே வழக்கம் போல இந்த வாட்டியும் எல்லா காசையும் சூதாட்டத்தில் தோத்துட்டு தான் வந்திருக்கியான்னு நக்கலா கேட்குறா. அதுக்கு லீ யூவோ, நான் எப்படி எல்லா காசையும் தோத்துட்டு வருவேன்னு நினைக்கிறேன், இந்த அப்படி 100 TLC சொல்லி அவகிட்ட காசை காட்டுறான். இதை நான் எந்த தப்பும் பண்ணாம ரொம்ப நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சது, நீ சொன்ன ரூல்ஸ் எதையும் நான் மீறலன்னு சொல்றான். இதை கேட்டதும் நலாமேங்குக்கு செம ஷாக்கு. இது எப்படி சாத்தியம்? நீ என்கிட்ட இருந்து வெறும் 50 TLC தான் வாங்கிட்டு போன, ஆனா இப்ப 100 TLC கொண்டு வந்திருக்க. ஒரு மனுஷனால ஒரே நாள்ல இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நம்ப மறுக்கிறா. அதுக்காம நீ கொடுத்த அந்த 50 TLCயையும் நான் பத்திரமா மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சேமிச்சதுன்னு சொல்றான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அங்க லியூ டேன் வர்றான். அவன் என்ன சொல்றான்னா, இவனோட புத்தியை வச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த காசை இவன் சூதாடி தான் ஜெயிச்சிருப்பான், இவன் பேச்சை நம்பாதீங்கன்னு நலாமேங் கிட்ட போட்டு கொடுக்குறான். லீயுவோ அவனை பார்த்து, லியூடேன், நீ எதுக்கு என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறன்னு டென்ஷனா கேட்குறான். இந்த லியூடேன் யாருன்னா, லீயுவோட அப்பா இவனை தத்தெடுக்க வளர்த்தாரு. இவன் ஒரு மார்ஷியல் ஜூனியர். இவன் நல்லாமேன் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவன் மேல இவனுக்கு ரகசியமா ஒரு க்ரஷ் இருக்கு. அதனால எப்படியாவது லீயுவோவை மட்டம் தட்டி நல்லாமேங் முன்னாடி கெட்டவனா காட்டணும்னு பிளான் போடுறான். லியூ டேன் தொடர்ந்து நலாமேங் கிட்ட, வேணும்னா நீங்களே இவன்கிட்ட கேளுங்க, இவ்வளோ காசு இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அவளை தூண்டி விடுறான். நலாமேங்கும், நீ நிஜமாவே சூதாட்டத்தில் தான் ஜெயிச்சியான்னு கேட்குறா. அதுக்கு லியூவோ, நான் எப்பவுமே தோத்துட்டு தான் வருவேன், அப்புறம் எதுக்கு அங்கே போய் திரும்பவும் காசை போட போகிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மார்க்கெட்டில் போய் விசாரிச்சு பாரு நான் எப்படி சம்பாதிச்சேன்னு அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்கிறான். இதை கேட்டதும் லியூ டேன், ஆமா நலா, நாம் போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறான். ஆனால் நலாமேங், இல்லை, எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு, நான் எங்கேயும் போய் செக் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி லியூ டேனுக்கு ஒரு பெரிய பல்பு கொடுக்குறா. அப்புறம் அவள் லியூவோ கிட்ட, சரி நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே, அந்த 50 TLCயை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு மீதியை நீயே வச்சுக்கோ, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்புறா. லியூவோ லியூ டேனை பார்த்து ஓட்டுற மாதிரி, சரிம்மா நான் சம்பாதிச்ச காசில் கொஞ்சம் செலவு பண்ணி ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே பந்தாவா போகிறான். லியூ டேன் மனசுக்குள்ள, இன்னைக்கு உனக்கு டைம் நல்லா இருக்கு, ஆனால் அடுத்த வாட்டி நல்லா கண்டிப்பாக உன்னை வெறுப்பா, அன்னைக்கு உன்னை முடிச்சுட்டு நான் நலாவோட லைஃப்பில் இடம் பிடிப்பேன்னு சபதம் போடுறான். அன்னைக்கு நைட்டு லீயுவோவும் நலாமேங்கும் ஒரே ரூமுக்கு தூங்க போகிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இருந்தாலும் சில பல காரணங்களால் அவங்க ஒரே பெட்டில் படுத்து தூங்குறதில்ல. லீயுவோவுக்கு நலாமேங்க பார்த்தாலே கொஞ்சம் பயம். ஏன்னா போன வாட்டி அவள் பெட்டில் படுக்க முயற்சி பண்ணப்போ இவனை எட்டி உதைச்சு வெளியே தள்ளிட்டா. அதனால அந்த டேஞ்சரஸ் மொமெண்ட் திரும்பவும் நடக்கக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருக்கான். அவன் நினைக்கிறான், இவன் என்னை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டா போல, இங்கே இருக்கிறத விட நான் வேற ரூமுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு, நீ இங்கே தனியாக நிம்மதியாக தூங்கு, நான் கெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இதை பார்த்து நலாமேங்குக்கு ஒரே ஆச்சரியம். இவன் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டானே, முதல் தடவையா இப்படி பண்றான், ஒருவேளை நான் அவனை ரொம்ப அதிகமாக திட்டேனோ, அதான் கோவிச்சுட்டு போயிட்டானோன்னு ஃபீல் பண்றான். ஆனால் லீயுவோட மைண்ட்ல வேற ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கு. அவன் எதுக்காக அங்கிருந்து வந்தான்னா, அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு ட்ரெஷர் ஒளிஞ்சிருக்கு, அதை அவன் முன்னாடி தேடினா அவளுக்கு சந்தேகம் வந்துடும்னு தான் இப்படி ஒரு டிராமா பண்ணி வெளியே வந்தான். அவனோட அப்பா காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லப்படுற லீமெங் அவரோட பவரை அதிகப்படுத்துறதுக்காக மேனுவல் யூஸ் பண்ணுவாரு. அந்த மேனுவல் கிடைச்சா இவனுக்கும் சம பவர் கிடைக்கும்னு தேடுறான். இந்த கதையை இவனே எழுதுனதால அது எங்க இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு போஸ்டர் இல்லனா கார்ட்போர்ட் பின்னாடி தான் அது இருக்கும். தேடும்போது செவுத்துல இருந்த ஒரு போஸ்டர் அவனோட கண்ணில் படுது. ஆஹா, இதைத்தான் நான் இவ்வளோ நேரமா தேடிட்டு இருந்தேன், இதை வச்சு என் பவரை வேற லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு சந்தோஷப்படுறான். அவன் இப்போ தன்னோட கல்டிவேஷனை பத்தி யோசிக்கிறான். எந்த லெவல்ல எந்த வெப்பன் யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லெவல் அயன் லெவல், அப்புறம் பிரான்ஸ், அப்புறம் கைட் லெவல், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அவனோட இப்போதைய டார்கெட் கோல்டு லெவல் தான். அப்புறம் அவன் அந்த மூன்லைட் ஃப்ளவர் செடியை பார்க்குறான். அது நிலா வெளிச்சத்தில் தான் பூக்கும். அதை வச்சு கல்டிவேஷன் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டே கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவனோட உடம்புக்குள்ளே போய் அவனோட சக்தியை அதிகப்படுத்துறதை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த நேரத்தில் நலாமேங் நிலாவை பார்த்துட்டு,
லீயுவோவை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, அதான் ரூமை விட்டு போயிட்டானோன்னு கவலையோட யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் லீயுவோ கண்ணை திறக்கும்போது அவனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறத உணர்றான். அவன் இப்போ ஒரு மார்ஷியல் ஜூனியர் லெவலுக்கு வந்துட்டான். அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஆனா திடீர்னு அவனோட மூச்சு வாங்குறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அவனோட பாடி ஷேக் ஆகுது. அவன் முனகிற சத்தம் கேட்டு நலாமேங் அங்க வந்துடுறா. லீயுவோ பயந்து போய், ப்ளீஸ் இப்ப உள்ள வராத, இது ரொம்ப தப்பான டைம்னு கத்துறான். நலாமேங் அவன் ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெட்கத்தோட அங்கிருந்து ஓடிடுறா. லீயுவோ, ஐயையோ, இவ ஏதோ பெரிய தப்பான விஷயமா நினைச்சிட்டாலே, இப்போ எப்படி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு முழிக்கிறா. ஆனா நலாமேங் வெளியே போய் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிறா. அவன் நினைச்சா எவ்வளவோ பொண்ணுங்க கூட சுத்தலாம், ஆனா அவன் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தனியா வந்து தூங்குறான்னு அவனா ஒரு கற்பனை பண்ணி அவனை பாராட்டுறா. லீயுவோ இப்போ மார்க்கெட்டுக்கு போறான். அவனோட இமேஜை இன்னும் நல்லபடியா மாத்தணும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் தேவைப்படுது. அப்போ ஒரு ரோட்ல போகும்போது அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்க்கறான். ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி தான் இவ்வளவு அமைதியா இருக்கும், ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அவனோட மனசு சொல்லுது. அப்போ அங்க சில ரவுடிங்க கையில ஆயுதத்தோட வர்றாங்க. அவங்க லீயுவோ கிட்ட, உன் பேரு தான் லீயுவோவா, உன்னை கொல்ல எங்களுக்கு காசு வந்திருக்கு, அதனால இன்னைக்கு உன்னை முடிச்சிடுவான்னு மிரட்டுறாங்க. அதுக்கு லீயுவோ கொஞ்சம் கூட பயப்படாம, உங்களுக்கு யாரு காசு கொடுத்தது, அவங்க கொடுத்ததை விட டபுளா நான் காசு தரேன், வேணுமான்னு கேக்குறான். ஆனா அந்த ரவுடி தலைவன், நீ கொடுக்கற விலை எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை அட்டாக் பண்ண சொல்றான். லீயுவோ நினைக்கிறான், நேத்து நைட்டு பண்ண கல்டிவேஷனோட பலன் என்னன்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள நோக்கி போறான். ரவுடிங்க அவன் மேல ஆயுதத்தை வீசுறாங்க. ஆனா லீயுவோ ஒரே ஒரு பஞ்ச் தான் கொடுக்கறான். அந்த வெப்பன் அப்படியே தூள் தூளா உடையுது. அந்த ஆளும் காத்துல பறந்து போய் விழுறான். இத பார்த்து மத்த ரவுடிங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த தலைவன், இவன் எப்படி ஒரு மார்ஷியல் ஜூனியர் லெவல்ல இருக்கான், எங்க கிட்ட இவன் ஒரு சாதாரண ஆளுந்தாரு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பாஸை திட்ட ஆரம்பிக்கிறான். லீயுவோ ரொம்ப கெத்தா, இப்ப புரியுதா, நான் நேத்து நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண கல்டிவேஷன்னால என் லெவல் இப்போ ரொம்ப மேல இருக்குன்னு சொல்றான். அப்புறம் அவங்க தலைவன் கிட்ட, இப்போ உன் பாஸ் யாருன்னு உண்மையை சொன்னா உன்னை உயிரோட விடுவேன், இல்லைன்னா உன் உயிர் என் கையில தான் இருக்குன்னு மிரட்டுறான். நிஜமாவே இந்த எபிசோட் செம மாசா முடியுது. லீயுவோட பவர் இப்போ வேற லெவல்ல இருக்கு. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க வெயிட் பண்ணுங்க.